ஹலோ மக்களே! வெல்கம் டு அவர் சேனல் த ஃபியூச்சர் பேங்கர். இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். எதை பற்றினது அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பெரிய விஷயம். இங்கிலீஷ்லலாம் பேசவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இங்கிலீஷில் நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும். ஆனால் எப்படி பேசணும்னு தெரியல. வெளியில் பேசவே ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய இங்கிலீஷில் ரீட் பண்ண தெரியும். அந்த ரீட் பண்ணதுக்கு தமிழ் மீனிங் கூட அவங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில் பேசுகிறதுக்கு வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூக்கே நம்ம போகிறோம். இப்போ ப்ரைவேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஜாப் இன்டர்வியூக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு தான் இதை வந்து நான் எடுத்தேனே. நான் வந்து இது வரைக்கும் எப்படி கற்றுக்கிட்டேன், இப்போ வரைக்கும் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த முடிவு எடுத்துட்டீங்க. நான் வந்து இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக கண்டிப்பாக பேசியே ஆவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னா, நான் பண்ண விஷயம் தான் அது. என்னென்னா, வெளியில் வந்து பேசுகிறத வந்துட்டு பயப்படுறது, இந்த கூச்சம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தூக்கி போட்டுறணும். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச ஒரு 7 ஸ்டெப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணேன். அது நிஜமாவே எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்டுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 1½ மந்த்லேயே எனக்கு செம்ம ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு. என்ன அறியாமலே நானே வந்து புது புது வேர்ட்ஸ்லாம் தானாகவே எனக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நானாகவே நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அது வந்துட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு. உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, என்னென்ன ஃபாலோ பண்ணேன், நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ரீட் லவ்லி. அதாவது என்னென்னா, ஒரு புக்கோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ, நான் வந்து என்கிட்ட நியூஸ் பேப்பர் வாங்கலாம். இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ் பேப்பர் தான் கிடைக்கும். நான் வந்து இங்கிலீஷ் புக்கு வந்து ஸ்டோரி புக்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன். அந்த புக் எடுத்து தான் நான் ரீட் பண்ணேன். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரீட் பண்ணிடுவேன். ரீட் பண்ணி சத்தமாக ஆனால் ரீட் பண்ணணும். சவுண்டாக நம்ம பேசுகிறது நம்மளுக்கே கேட்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளே வந்து நிறைய பேர் படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்காமல் வாய் விட்டு வந்து படிக்கணும். அந்த மாதிரி படிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, நம்ம படிக்கிறோம் அந்த ஒரு ஸ்டோரியில் நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியாது இருக்கும், தெரிஞ்சதுமே இருக்கும். தெரியாத வேர்ட்ஸ்லேருந்து 10 வேர்ட்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும். 10 வேர்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு, தெரியாத 10 வேர்ட்ஸ் எடுத்து வச்சு, அதுக்கூட மீனிங் நம்மளுக்கு என்ன, அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. பார்த்துட்டு அந்த 10 வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு வேர்டுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணணும். நம்மளாக தான் மேக் பண்ணணும். நீங்கள் போயிட்டு ஏஐ யூஸ் பண்ணியோ இல்லை கூகுள் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து அதை மட்டும் பண்ணவே கூடாது. நான் இதை ஃபாலோ பண்ணனால தான் கொஞ்சம் வந்து நான் இப்போது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம சவுண்டாக ரீட் பண்ணியாச்சு. அப்புறம் 10 வேர்ட்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அதோட தமிழ் மீனிங் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 10 வேர்ட்ஸுக்கும் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி வச்சாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, அந்த 10 சென்டென்ஸையும் நம்ம வந்து சொல்லி பார்க்கணும். யார்கிட்டையாவது சொல்லி பார்க்கணும். இப்போது எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, தனி ஒருவன் நான், எனக்கு யாருமே கிடையாது அப்படின்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் வந்து கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்று நீங்கள் வந்து நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கணும், நீங்களே ஆன்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதை இப்போ 10 சென்டென்ஸை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. அந்த சென்டென்ஸை வந்து நீங்களே பேசணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து உடனே என்ன தொர்ற இங்கிலீஷ்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. ஏன், நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். நம்ம லைஃப்பை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த நோக்கத்தோடயே நம்ம போயிடணும். ஓகே, 3rd பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாவல்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண கற்றுக்கணும். உடனே நம்ம போவேன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் நம்ம வந்து நார்மல் ஸ்டோரி புக்ஸு ரீட் பண்ணதுக்கப்புறம் நாவல்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண வந்துடும். நான் வந்து என்ன புக்ஸ் வந்து நான் வந்து படித்தேன் அப்படின்னா, விங்ஸ் ஆஃப் அது வந்து நாவல் கிடையாது. ஆனால் நான் வந்து என்கிட்ட இந்த புக்கு இருந்துச்சு. விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அப்துல் கலாம் சார் எழுதின புக்கு வந்து என்கிட்ட இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதை வந்து படித்தேன். உங்களுக்கு இல்லை எனக்கு நாவல்ஸே கிடையாது, என்கிட்ட ஸ்டோரி புக்ஸ் தான் இருக்குது, இல்லை நியூஸ் பேப்பர் தான் இருக்குது அப்படின்னாலே ஓகே தான்.
நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணி அந்த 10 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாலே அது வந்து போதுமானது தான் நான் சொல்லுவேன். இதில் ஒன்று என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த நாவல்ஸ் ரீட் பண்ணுறதுல வந்து டிக்ஷனரி எடுத்து பக்கத்துலேயே வச்சுப்பாங்க நிறைய பேர். நான் பண்ணேன் இந்த தப்பை வந்து நான் பண்ணேன். என்னென்னா ஒரு லைன், ஏன்னா நம்ம பிகினராக இருக்கோம். இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஃப்ளூயண்ட்டாக கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம ரீட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு லைனில் எனக்கு 4 வேர்டு தெரியாது. 4 வேர்டு தெரியாத இருக்கப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் போய் டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்னா, ஒரு நாள் நல்லா படிப்பேன், 2வது நாள் நல்லா படிப்பேன், 3வது நாள் அட போங்கடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே போர் அடிச்சு போயிடும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். டெய்லி நான் சொன்ன மாதிரி 10 வேர்ட்ஸ் போதும். உங்களுக்கு அதிகமாக வேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து 10 வேர்ட் கற்றுக்கோங்க. அதுலேருந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் இதை கற்றுக்கணும். அவ்வளோதான் நான் வந்து சொல்வேன். அடுத்து வந்து 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, மூவி பாருங்கள். மூவினே உடனே விஜய், அஜித் மூவிஸ் வந்து நீங்கள் போயிடக்கூடாது. இங்கிலீஷ் மூவி, ஏன்னா நம்ம இங்கிலீஷ் தான் பேச போகிறோம், இங்கிலீஷில் தான் நம்ம ரீட் பண்ணுறோம், இங்கிலீஷில் தான் நம்ம மூவி பார்க்கணும். நான் வந்து எனக்கு அந்த மூவிஸ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மூவிஸ் பார்க்க பிடிக்கிறவங்க இங்கிலீஷ் மூவி பார்த்துக்கோங்க. எனக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்காது. அதனால வந்து யூடியூப்பில் இந்த இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து இருக்கும். ஷார்ட்ஸே நான் இங்கிலீஷில் தான் பார்ப்பேன். ஓகே, இப்போது 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். என்னென்ன சொன்னேன்? சத்தமாக ரீட் பண்ணணும், 10 வேர்ட்ஸ் நம்ம நியூவாக கற்றுக்கணும், அதுலேருந்து சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும். அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க கண்ணாடிக்கிட்ட ஷேர் பண்ணணும். உங்ககிட்ட நீங்களே கூட பேசிக்கலாம். அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும். நாவல்ஸ் ரீட் பண்ணணும். நாவல்ஸ் இல்லாதவங்க ஓகே, ஸ்டோரி புக்ஸு ஓகே தான். அடுத்து என்ன சொன்னேன்? மூவிஸ் பார்க்கணும். அப்படி இல்லை எனக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்காதவங்க இங்கிலீஷ் வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 6th பாயிண்ட் என்னென்னா, இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ பண்ணது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா இப்போ நான் 20 மினிட்ஸ் ரீட் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் நான் ரீட் பண்ணுறத 10 மினிட்ஸ், அடுத்து 10 மினிட்ஸாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு மேக்ஸிமம் 1 ஹவர் போதும். ஓகே, 7th பாயிண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டே வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதை பண்ணுறத வந்து ஒரு வாரம் 2 வாரத்தோடையே ஸ்டாப் பண்ணிடாமல் நம்ம கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக நம்ம இங்கிலீஷில் பேசியே ஆகணும். நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக 1 ஹவர் இல்லை என்னால் 1 ஹவர் முடியாது அப்படின்னா, நான் காலேஜ் போகிறேன், இல்லை நான் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1/2 ஹவர் நீங்கள் வந்து இதுக்குன்னு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் 2 மந்த்ஸில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.